ஆவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதான் காரணம். ஆனால் இது வரைக்கும் அவர் போய் நேரடியாக இரங்கல் தெரிவிக்கவோ இந்த சம்பவ இடத்திற்கு பார்வையிடவோ இதுக்கு பொறுப்பேற்றுன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவோ வெளியிடலையே. எல்லா செயல்களையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மிக மென்மையாகவும் செம்மையாகவும் இந்த நிலைப்பாட்டில் யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம், அதற்கென்று தனி நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேடல் குழு அறிக்கை வரும் வரையில் தனிப்பட்ட யாரையும் குறை சொல்வதிலே ஒரு பொருள் கிடையாது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அறிக்கை வரட்டும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது யார் மீது தவறு இருந்தால் அதை பற்றி உரிய நடவடிக்கை மாநில அரசு தான் எடுக்க முடியும். இதுதான் நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரையில் இதில் அரசியல் ஆதாயம் தேட விரும்பவில்லை. இதை மனிதாயமான கண்ணத்தோடு பார்க்க வேண்டும். இனிமேல் இதுபோல் நிகழ்வுகள் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது என்று அதற்கு அரசுகள் முயற்சிக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை இருக்கிறாரு. ஆனால் விஜய் பழி வாங்கணும்னு என்ன இருந்தால் என்ன நேரடியாக அரசு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வீடியோவில் பேசுகிறாரு. அதான் ஒன்று சொன்னேன், ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு செயல்பாடு இருக்கிறது. அவரவர் கோணத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும்.